இருங்கள். கருப்பசாமி, திண்டுக்கல் பகுதி சொத்து சம்பந்தமாக மனவேதனை அடைந்து வந்தது யார்? உங்களுக்கு சுருக்கமா சொன்னா தான் புரியுது. என்ன செய்ய, கொஞ்சம் பொறுமையாக இருங்கள். கால் வந்துட்டு. என்னக்கா உனக்கு என்னக்கா சொத்து? யாருக்கெல்லாம்? பையனுக்கு உனக்கு என்ன சொத்து பிரச்சனை? யாருக்கெல்லாம் சண்டை பிரச்சனை? தகப்பன் வழி சொக்காரங்க. கால் வந்துட்டு வரலாம். நீங்க நெல்லுங்க. அரிசி கருப்புல வாங்க வாங்க தாத்தா. தாத்தா அங்க இருங்க தாத்தா, அவர் மேல வச்சிடாதங்க தாத்தா. கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். வீட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தெய்வம் வெளியேறிடுது. 2.25 ஆண்டுகள் ஆகுது. நான் கருப்பசாமி நீங்க இஷ்டப்பட்டு வணங்குற தெய்வம் உண்மையா? அவருடைய துணையால ஏதோ உயிர்கண்டம் இல்லாம குடும்பம் காப்பாற்றப்பட்டிருக்கு. இப்போ குடியிருக்கிற வீடும் கொஞ்சம் மனவேதனைக்குரியதாகவும் கடன்களால் வேதனையும் ஒரு பிள்ளையால மன நஷ்டமும் நடந்துகிட்டு இருக்கு. இதை தீர்த்து தெளிவுபடுத்திருந்தா போதுங்களா? கால் ஒன்று இந்தாப்பா, வெற்றியாக்கி தரேன், ஜெயிச்சுக்கலாம். கருப்பசாமி, ஆமா அபிராமியா? அபிராமி கோயில் எங்கடா இருக்கு திண்டுக்கல்ல? யாருக்கு தெரியும்? நீங்க போய் கும்பிட்டு இருக்கீங்களா? கால் வந்துட்டு வரலாம். உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை என் நெஞ்சத்து அழுக்க எல்லாம் உன் அருள் புனரால் துடைத்தனை. அபிராமி அந்தாதி மொத்தம் எத்தனை பாடல்? 100 பாட்டு காப்புடன் கலந்து. இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். குன்றாத இளமையும் கன்றாத வயதும் ஒரு கவடு வாராத நட்பும் இங்கிருந்து உன் வீட்டுக்கு போனேன். உன் வீட்டுக்காரர் என்றும் இளமையான மனம் படைத்தவர். அதான் குன்றாத இளமை. என்னையும் மகிழ்ச்சியோடும் மங்கள குங்குமத்தோடும் இன்பத்தோடும் எப்பொழுதும் நெடுநாடு வாழ வேண்டும் என்ற எண்ணம் படைத்தவன். உண்மையா இல்லையா? கால் நோட்டுவா. வரலாம் மகளே. பிள்ளைய பத்தி என்னமா கேள்வி கேட்கணும்? இப்பவே அதுக்குரிய மங்களகரமான அறிகுறிகள் தோன்றியாச்சு. நடத்திக்கலாம், மகிழ்ச்சியாக இருக்கலாம். ஆவணியில நிர்ணயிச்சு தந்துடுறேன். சரியாயிரும். அடுத்து வரும்போது சரியாயிரும். கருப்பசாமி, ஆமா அதே திண்டுக்கல். யாருக்கு என்ன கருப்பசாமி? அப்படியா? கேட்டு பார்க்கிறேன். தன்னுடைய தொழிலில் நஷ்டமும் மனவேதனையும் அடைந்து வந்த மகன் திண்டுக்கல். என்ன தொழில்பா? கால் விட்டுலாம். ஒரு தொழிலோடு நிறுத்தியிருந்தா தப்பு இல்லை. ஊடால வருமானம் வரணும் என்பதற்காக சில தவறுகளை மனிதன் செய்து விடுகிறான். ஆனா இப்போ உன்னுடைய இடத்துக்கு நான் போய் பார்த்தேன். ஜனவசியம் பணவசியம் குறைவு சரிண்ணா. அதனால இப்போ 1.25 ஆண்டுகளாக நடத்துகிற தொழிலில் வருமானமும் கிடையாது. இப்போ இந்த தொழிலை நடத்துவோமா, வேற யார்கிட்டையும் டிஸ்போஸ் பண்ணிடுவோமா அப்படிங்கிற சிந்தனை உன் மனத்தில் இருக்கு. உண்மையா? கால் நோட்டுவான்.
முடிச்சிடலாமா? தொழிலை விடக்கூடாது மகனே. நிறைய மனிதர்களை உங்ககிட்ட வர வைக்கிறேன், பணத்தை அள்ளித்தாரேன், நல்லாரு ஓங்காரமாக நடக்கும். படிக்க வச்சு தாரேன், கொஞ்சம் சேட்டை பண்ணுறான், அடக்கிட்டேன், போ நல்லா. அதே திண்டுக்கல் எல்லை, ஆமாம் ஆமாம், முன்னோர்கள் சொத்து எங்களுக்கு பங்கு வருமா வராதான்னு கேட்டு வந்தவங்க. வண்டி ஒடிஞ்சு கிடக்கு, 2 வயல் இருக்கு, கேட்டு பாப்பா. வரலாம். அம்மா, நீ ஆடி முடித்த பிறகுதான் சொல்லணும். நீ ஆடலன்னா நான் சொல்றது உனக்கு காதுல விழாது, ஆத்மாவில் புரியாது. அடங்கி இருக்க போறியா அல்லது ஏஞ்சி போறியா? நீ தொடாடா தம்பி, அமைதியாடா, நான் பார்த்துக்கிறேன். கால் வந்துட்டோம். வரலாம். மூன்றாண்டுகளுக்கு முன்பே இந்த சொத்து சம்பந்தமான பிரச்சனைகளும் குழப்பங்களும் தோன்றியாச்சு, புரியுதா? ஆனா அது கிடைக்குமான்னு கேட்டேன். நிச்சயமாக கிடைக்கும். ஆனா அது நீதிமன்றத்துக்கு சென்று திரும்பி வந்துதான் நமக்கு வெற்றி கிடைக்கும். இப்போதைக்கு 2 பேர்கள் உங்களுக்கு அந்த பட்டியலில் இடம் இருக்கு இல்லைங்கிறத குழப்பம் பண்ணிக்கிட்டு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு பிரச்சனை ஆக்கிக்கிட்டு இருப்பான். அதுல எந்த பிரச்சனையும் இல்லாம அதை முடிச்சுட்டு வந்தா போதுங்களா? வேற என்னடா வேணும்? பக்கத்துல வா, நீ அங்க தள்ளிடு, இந்த விரல பிடி, கண்ணை மூடு, என்னைய மட்டும் நினைச்சுக்கா. மேல் இந்தா, இனிமே வரவே செய்யாது. சந்தோஷமா இருப்பாங்கன்னு நோய் இல்லை, நிம்மதியா இருக்கலாம். சொத்தை வாங்கி தரேன், பிள்ளைய ஆயுளா காப்பாத்து. நல்ல காரியம் சீக்கிரம் நடக்கணும். உட்காரலாம். வா பெண்ணடியா, உன் கட்டுமனைக்கு போனேன். உன்னுடைய இட வஸ்துக்களெல்லாம் பார்க்கும் பொழுது நிறைய குளறுபடிகளும் மாந்திரிகத்தால் உள்ள பிரச்சனைகளும் நடந்து நிறைய தப்புகள் நடந்தாச்சு. நீ பெத்த பிள்ளை இப்போ உன் பக்கத்தில் இல்லாமல் வெளி இடத்துல ஒரு மதிமயக்கத்தில் போய் லாக் ஆகிட்டான். அவனை வெளியே எடுத்து கொண்டு வந்து உங்கள் குடும்பத்தோட நான் சேர்த்து வந்துட்டா நீங்கள் சந்தோஷம் அடைஞ்சிருவீங்க. கால் நிறுத்துவாங்க. நீங்கள் பக்கத்தில் இந்தாப்பா கொண்டு வந்து சேர்க்குறேன், மனம் கோணாமல் நடக்க வைக்கிறேன். இந்த கால் வரியை குணமாக்க இன்னும் 20 நாள் டைம் இருக்கு மகளே, குணமாக்கிட்டாரு. இந்த கனியை அறுத்து தேய்ச்சிக்கா, நமச்சு வாயம். இவனுக்கு நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு, அதை தீர்க்கணும். இன்னும் 3 முறை என்னை பார்க்கவா, சரியாக்கி தரேன். கர்மதாமி, ஆமா அப்படியா, சரி. கண்டமனூர் ஒருத்தருடைய சிலை இருக்கு. அது யாருடைய சிலை? ஒரு சட்ட மேதையுடைய சிலை. அதுதான் அடையாளம். தாண்டி போயிட்டா வரதநாட்டு பகுதிக்கு வண்டி போயிடும். போகும்ல, கால் வந்துட்டுவாங்க. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நான். குலதெய்வம் கருப்புசாமி யாருக்குப்பா? கருப்புசாமி குலதெய்வம் யாருக்கு? கருப்புசாமிக்கா? கால் வந்துட்டு வா. உன் வம்சத்துல ஒரு காலத்துல சாமி அருள் எடுத்து வந்ததெல்லாம் உண்டு. அதெல்லாம் இடைப்பட்ட காலத்துல தடைப்பட்டு போனதும் உண்டு. அப்படி போனதுக்கெல்லாம் காரணத்தை கண்டுபிடிச்சு விட்டோம்னா அதுக்கு மாந்திரிகம் செய்வனை கோளாறுகள்லாம் காரணம் என்றும் பாவபூமி காரணம் என்று சொல்வார்கள்.
இப்போதைக்கு 2.25 ஆண்டுகள் உனக்கு எடுத்த காரியங்களில் பிசக்கும், பண நஷ்டமும், மனவேதனையும் நடந்துகிட்டு இருந்துச்சு. ஆனா இப்ப எதிர்பார்க்காம எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டி எழுப்பணும்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து தெளிவாக வச்சிருக்க. அதுல ஒரு சிலர் உனக்கு உதவியும், ஒரு சிலர் கருத்து வேறுபாடும் செய்வார்கள். அந்த கருத்து வேறுபாடு உள்ளவர்களையும் ஒன்று சேர்த்து புகழோடு இந்த கோயிலை கட்டி தந்தா போதுங்களா? கட்டித்தரணும் ஐயா. கோயில் வந்து இப்ப இடம் மாற்றம் மாற்றமாயிருக்கும். இடம் பெத்ததா இருக்கு. ஐயா எந்த பக்கம் உட்கார உத்தரவு? 1, 2, 3, 4 கிழக்கு திசை நோக்கி வை. கிழக்கு திசை நோக்கி வை. உன் மகனுக்கு முதுகெலும்பு, வயிறு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்து மனவேதனை கொடுக்கும். அதை குணமாக்கி வெற்றியாக்கி தந்துருந்தேன். அவனுக்கு உத்தியோகத்தையும் வாங்கி தந்துருந்தேன். கால் வந்துட்டு வா. கர்மசாமிக்கு வாப்பா. அடுத்த புதன்கிழமை அன்னைக்கு மாலையில் என்னை வந்து பார்க்கவும். சரி. அடுத்த புதன்கிழமை மாலையில் பார்க்கவும். ஜெயிச்சு தரேன். நல்லா இருக்கும். கர்மசாமி, ஆமா, அதே ராம்நாட்டு எல்லை கடன்கள் மனவேதனை அடைந்து வந்தது யார்? அன்று ஒரு நாள் ஆனந்த திருநாள். உன்னுடைய கிராமத்து எல்லைக்கு போற வழியில இருந்து 1.25 கிலோமீட்டருக்குள்ள வேற்று மதத்தை வணங்கக்கூடிய பள்ளி போன்ற இடங்கள் இருக்கிறது. இருக்கிறா? ஆமா. இப்போ ஓராண்டு காலங்களாக உனக்கு உடல் உபாதைகளும், உடல் நோயும், உழைத்த போல் தங்காத நிலைகளும், கடன்களும் வேதனைப்பட்டு இருந்துகிட்டு இருக்க. இதுக்கு வேற எதுவும் கோளாறு இருக்குமா கருப்புசாமி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. இதுக்காக வேற ஒன்றும் பிரச்சனை இல்லை, செய்வனை இல்லைன்னு சொல்லுன்னு சொல்லிட்டாரு. செய்வனை இல்லை, நீக்கி தாரேன், கடனை நீக்கி தாரேன். வேற என்ன வேணும் மகனே? இன்னும் 1.25 மாதம் கழிச்சு கட்டலாம். அடுத்த புதன்கிழமை என்ன வந்து பாரு போ. கருப்புசாமி, ராம்நாட்டு பகுதி தன் பிள்ளைகளை பத்தி வேதனைப்பட்டு வந்த மக்கள் யார்? பாப்பா, என்னப்பா பிள்ளை? பையன், கால் சொல்லலாம். கணபதியே அருள்வாய். உன் மகனுக்கு வேலையும் மன வருத்தமும் இல்லாம காப்பாற்றி தரணும். வேற என்ன வேணும்? அந்த பெண்ணை கெட்டுவோமா வேண்டாமா? வேண்டாம். கண்ணை மூடு, ஒரே மிதி மிதிக்கிட்டோம் அவளை. வா வழிய இந்தா ஓடி போயிடுவான். காப்பாற்றிட்டோம் போ. அவன்கிட்ட சொல்லாத, ஓடிப்போ. கருப்புசாமி, சென்னை பாருங்க. சென்னையில இருந்து இத்தனை பேர் வந்திருக்கிய. ஒரு கிளாஸ் பால் குடிச்சா தான் உங்ககிட்ட எல்லாம் பேச முடியும். என்ன உண்மையா இல்லையா? கருப்பசாமி, கூப்பிடுறேன் பாரு. இப்போ எப்படி கூப்பிடுறோம்னு பாரு. நல்ல மனதை வச்சுக்காங்க எல்லாரும். உள்ளத்தை நல்லா சீர்திருத்தி வச்சுக்காங்க. ஒரு குடும்பம் கொடுப்போம். கருப்பசாமி, என் மகன் அவன் வாழ்க்கையை பற்றியும் அவனுக்கு வேலை கிடைக்கிறத பற்றியும் என் உள்ள கொஞ்சம் குழம்பிக்கிட்டு இருக்க. வெற்றியாகுமா அப்படின்னு ஒருத்தன் கேட்கான். அப்படி கேள்வி கேட்டவன் 3 பேர் இருக்கான் மொத்தம். வாங்க பார்க்கலாம். நான் பையனை பத்தி பேசியிருக்கேன். யாராவது தப்பி வந்தா சும்மா விட மாட்டேன். நீ நெட்டுலப்பா, நெட்வொர்க் வச்சிருக்கியா? எப்படி இருக்கானா? ஜனல் இன்னும் யாரும் வந்திருக்கா? இன்னொரு ஆள் வந்திருக்கு. யாரு? வாழ்க்கை. நான் என்ன சொல்லிருக்கேன்? வாழ்க்கையை பற்றி, வேலையை பத்தி. வேலை உனக்கு கிடைச்சாச்சா? இருக்கு. வேற வேற கணவன் மனைவியுமாக வந்திருக்கிறார்கள் பாருங்கள். கால் வந்துட்டு வரலாம். பையன் எங்க இருக்கான்? சரி, கால் வந்துட்டு வாங்க. அழைப்போம் அழைப்போம் ஆனந்தமடையுங்கள். அழைப்போம் அழைப்போம் ஆனந்தமடையுங்கள். அழைப்போம் அழைப்போம் ஆனந்தமடையுங்கள். ஏனே அரைகுறையான மனசுல கால் வந்துட்டு வந்திருக்கேனே, போங்கண்ணே தானே வரலாம்.
என்னை யார் என்று எண்ணி எண்ணி நீ பார்க்கிறாய். பையனுக்கு இப்ப என்ன செய்யணும்? அவனுக்கு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நேரம் வந்தாச்சு. கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? இந்த ஜனவரி மாதத்துக்கு உட்பட அந்த பணிக்குரிய ஆர்டர் வந்து கிடைச்சிரும். ஜனவரிக்குள்ள வேலைக்குரிய ஆர்டர் வந்து கிடைச்சிரும். வெற்றி ஆயிடுவான். வேற அவன் வாழ்க்கையை பற்றி குழப்பமான ஒரு சில மனநிலைகள் ஓடுகிறது. புரிகிறத? அவன் இஷ்டப்படி வாழ வைப்போமா, நம்ம இஷ்டப்படி வாழ வைப்போமா? நம்ம இஷ்டப்படி வாழ வைப்போம். ஏன் அவன் இஷ்டத்தை நம்ம இஷ்டமாக்கிட்டோம்னா குதிரை ஓடிருமே. என்ன செய்ய முடியும்? அவனை நம்ம பக்கம் இழுத்து புனிதமா வாழ விட்டு வந்தா போதுமா? கால் ஒன்று போடலாம். அடுத்த பைசில் ஓடியா. இந்த மகளே, வேலையை வாங்கி தரேன். மாத சம்பளம் என் கோயில் தான தர்மத்துக்கு கொடுத்துடணும். இந்த பையனுக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு செம்மையாக்கி தரேன். புனிதமாக இருங்க. அதே சென்னை மாநகர் என் மகன் என் சொல்லு கேட்க மாட்டேக்கானே. கேப்பானா? சொல்லு கேப்பானா? இதுவரை கேட்டானா? சாமியவே நம்ப மாட்டானே. சொல்லு கேப்பானு. ஏன் இங்க நிக்க? கொஞ்சம் இந்த கம்புக்கு அந்த பக்கம் நில்லுங்க. எல்லாரும் கால் வந்துட்டாங்க. 2 பேரும் எல்லாரும் இந்த கம்புக்கு அந்த சைடு நில்லுங்க. ஒரே சைடா நில்லுங்க. எப்படி வெளிய போறது வாரது? ஆளுகளை எப்படி மாத்த முடியும்? அண்ணாச்சி நல்ல கால் வந்துட்டாங்க. அண்ணாச்சி சென்னை மெட்ராஸ் கூட்டம் தான் ஓடும். சரி சரி சரி. என்னம்மா நிக்க முடியலையா? பராசக்தி ஏன் நிக்க முடியவில்லையம்மா? உட்காருங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். மகன் நம்ம சொல்லுக்கு உட்படாத மனநிலைகளை பெற்றவனாக இருக்கிறான். உண்மையா? அவனுடைய மனதை நம்பக்கம் திருப்ப முடியுமா, அல்லது வேற மதிமயக்கத்தில் நம்மளை விட்டு பிரிஞ்சு அவன் இஷ்டத்துக்கு தான் இருப்பானாங்கிற ஒரு குழப்பம் உங்க 2 உள்ளத்துலயும் இருக்கு. உண்மையா? அதனால அவனை நம்ம இஷ்டத்துக்கு கொண்டு வந்து புனிதமாக வாழ வச்சு தந்தா போதும்ல. என்னன்னு கேட்டேன். இன்னொரு தடவை கால் வந்துட்டாங்க. அடே தகப்பா, நீ சொல்லி நான் கேட்கணுமாடா? சினிமான்னு நினைக்கிறீங்களா? இல்லை, உண்மை. எப்ப பார்த்தாலும் அப்பங்கிட்ட சண்டை போடுதான் அந்த பையன். உண்மையா? நீ என்ன கிழவா? நீ சொல்லு நான் கேட்கணுமா? எனக்கு என்ன விவரம் தெரியாத? நான் இந்த உலகத்தை எல்லாம் தெரிஞ்சுதான் இருக்கேன். கையில போன் வந்துருச்சு. போன்ல உலகமே வந்துருச்சு. நீ என்ன சொல்றது? எனக்கு என்ன விவரம் தெரியாதா? அப்படி குழம்பிக்கிட்டாதான். இதுக்கு 2 பேர் தூண்டுதல். ஒரு ஆணும் ஒரு பெண். அதனால அவன் பாதையை பைய திருப்பி நீதியோட உங்கள்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறேன். 2 கால் வந்துட்டோம். கர்பசாமிக்கு வரலாம். வந்து சேருவான். வெற்றி உண்டு. உங்க இஷ்டத்துக்கு கட்டுப்படுவான். உன் மதிப்பு மரியாதையை உயர்த்தி தரேன். செம்மையா இருப்பான். வாழ்வான். அதே சென்னை மாநகர் என் பையன் நெட்வொர்க்ல இருக்கான். கம்ப்யூட்டர் வச்சிருக்கான். நான் நினைச்ச மாதிரி பிசினஸ் நடந்துருச்சுன்னா கோடி கோடியா உங்க கோயிலுக்கு தருவேன் சாமி அப்படின்னு ஒருத்தன் சொல்லிக்கிட்டான். நீ தான் கோடியா தர முடியும்? நீயே ஓடி போவதுக்கு பெற இல்லையே, எனக்கு கோடி தருவியா? கால் வந்துட்டு ரொம்ப பேசாத. எனக்குன்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம். எனக்குன்னு ஒண்ணு வேண்டாம். அது நீ சொல்ல முடியுமா? உனக்கு ஒண்ணு வேண்டாம்னு. ஏய், எனக்குன்னு இந்த உலகத்துல ஒண்ணுமே வேண்டாம்டா. அதே வார்த்தையை உன்னால சொல்ல முடியுமா? உனக்கு ஒண்ணு வேண்டாம்னு. அதுதான் உனக்கு எனக்குள்ள வித்தியாசம். கால் வந்துட்டு வா. நீயும் ஒரு கதை வைக்க. என்னப்பா செய்யணும்? உன் பையனுக்கு நான் வேலையை வாங்கி தரேன்னு சொல்லிட்டேன். மனைவிய உயிரை காப்பாத்தி தரேன். இந்த அப்படி இந்த 2 உத்தரவு தான் இன்னைக்கு. ரொம்ப பேசாத.
என்னுடைய தொழில் சரியில்லை. இந்த பணம் தந்திருக்க செட் ஆயிரும். போயிட்டு வா. கர்மசாமி, ஆமா ஆமா ஆமா, உடன் பிறந்தே கொல்லும் வியாதி, சகோதரிகளால் பாதிக்கப்பட்ட மகன், சென்னை. அடையாளம் சொல்லி கூப்பிடுறேன், எல்லாரும் வந்து மொலோர்னு விழுந்துடக்கூடாதுல்ல. அதுதான். பாசமலரே, என் அன்பில் விளைந்த பாசமலரே. கையெழுத்து போட்டு கொடுத்தியாடா? கொடுத்தியா? பணம்லாம் வந்து சேர்ந்துருச்சா? கால் வந்துட்டு வா. எஃப்ஐஆர் எழுதி வச்சிருக்கு. ஸ்டேஷனுக்கு லோக்கலுக்கு வரல, எல்லண்டோவுக்கு வரல. கிரைம்ல போட்டிருக்கு, எல்லண்டோ விசாரணைக்குன்னு வரல. அந்த விசாரணைக்கு வந்தாலும் உன் பக்கத்துல நீதி இருக்கிறத சொல்லி அவங்கள உங்ககிட்ட சரணாகதி ஆக்கி உனக்கு வெற்றியை தந்தா போதும்ல. கால் விட்டுவா. வா கருப்பசாமி, ஓடியா. அந்த இடமும் பணமும் செம்மையாக கிடைக்க வெற்றி அடைவாய். வாழ்க மகனே, வாழ்க வாழ்க வாழ்க. கருப்பசாமி, ஆமா, அதே சென்னை மாநகர். சாமி, என் மகன் பிரிஞ்சு போயிட்டான், எப்போ சாமி வருவான்? வருவானா வரமாட்டானா? அவன் மண்டை அவ்வளவுதானா? என்ன பாடுபட்ட அவனை வளர்க்கனா? யாரப்பா அது? உங்க மகன் பிரிஞ்சு போயிருக்கானா? எங்க போயிருக்கான்? தனியா எங்கேயோ ஓஎம்ஆர்ல எங்கேயோ கால் வந்துட்டாங்க. நீ யாருமா? உன் மகன் பிரிஞ்சு போயிருக்கானா? சண்டை போட்டு போனானா? சமாதானம் யாரையும் கூட்டி போயிட்டான். அங்கே தள்ளி இருப்போம். உண்மையை சொல்லிட்டேன், வருத்தப்படுறாத தாயி, அங்கே தள்ளி இருந்துக்கா. கால் வந்துட்டாங்க. சொன்னா வருத்தப்படுவீங்களாப்பா? உண்மையை சொல்லித்தான் ஆகணும். பொய் சொன்னாலும் வருத்தப்படுவியே, உண்மையை சொன்னாலும் வருத்தப்படுவியே. அதான் மனித உலகம். என்ன, உன் மகனை போய் பார்த்தேன், நல்லா வளர்ந்தவ, பேண்ட் செட்லாம் நல்லா இன் பண்ணி போடுறேன், நல்லா கெட்டிக்காரன், நல்லா ஆன்லைன் ஒர்க்கெல்லாம் ரொம்ப சிறப்பாக தெரிஞ்சவன், அடிக்கடி வண்டியில் சுற்றிக்கிட்டு இருக்கான். கூட துணைக்கு யாரும் இருக்காங்களான்னு பார்த்தேன். ஒரு பொம்பளை தான் இருக்கா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவள் இருந்தால் தானே பிரச்சனையே. என்னப்பா அப்படின்னு சொல்ல மாட்டேங்க. அவள் இருந்தால் தானே பிரச்சனையே. ஆனால் அவன் இப்போ தனியாக ஒரு ஜாப்பெல்லாம் ஆரம்பித்து அப்பனும் வேண்டாம் ஒத்தானும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவோடு இருக்கான். அவன் இந்த குடும்பத்தோடு வருவானா அப்படின்னு கேட்டேன். அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீடு வாங்குறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான். தெரியுமா உனக்கு? அதுக்கு எல்லாம் பணமெல்லாம் கட்டிட்டான், எல்லாமே ரெடி ஆகிடுது. நான் என் வாழ்க்கையை பார்த்துக்கிடுவேன். என்னைக்காவது கெட்ட செய்தியோ நல்ல செய்தியோ வந்தால் கேட்டு பேல போய் பார்ப்போம் அப்படின்னு முடிவுக்கு வந்துடுறேன். காலன்ட்டோம். அதான்ப்பா பிள்ளைங்க, தெரியுதா? எல்லா பிள்ளைகளும் அப்படி இருக்குமான்னு எனக்கு தெரியல. என்ன, நல்ல பிள்ளைகள் கிடைச்சா நல்ல பெற்றோர்கள் கிடைக்க மாட்டாங்க, நல்ல பெற்றோர்கள் கிடைச்சா நல்ல பிள்ளைகள் கிடைக்க மாட்டாங்க. ரெண்டுக்கு இடையில அலமோதிக்கிட்டு இருக்கிறதுக்கு பேர் தான் சம்சார கடல். என்ன கடல்? சம்சார கடல். இந்த உலகம் என்பது, வாழ்க்கை என்பது கடல் தான். ஒரு தரம் அப்படி அலையா வரும், வந்தோடனே பார்க்க அருமையா இருக்கும், அப்படியே உள்ள போகும். ஆனா அந்த அலையில ஒரு துரும்பு அகப்பட்டுச்சுன்னா நிலையா இருக்குமா? அங்கும் இங்கும் கிடந்து பிஞ்சு பெதக்கும். அத மாதிரிதான் இப்ப நீ இருக்க. அந்த மகன் திருந்துவானான்னு கேட்டேன். திருந்துவான், 1.25 வருஷம் ஆகும். அதுக்கிடையில அவன் உடல்ல ஒரு சின்ன கோளாறு இருக்கு, சரியா? அதுல அவனுக்கு உயிருக்கு ஆபத்துல அவன் காப்பாத்தி வெற்றியாகி கொண்டு வரேன். கால் விட்டுவான். கர்மசாமிக்கு கால் விட்டுப்பா. என்னை பார்த்து போச்சு, ஆத்திரப்பட்டுற வேண்டாம். மக்கள் எல்லாரும் உற்சாகமா இருங்க. கர்மசாமிக்கு காப்பாய் தரலாம். அதே சென்னை மாநகர். கர்மசாமி ஐயா, கொஞ்சம் கிளி போல என் பிள்ளைய வளர்த்திருக்கேன், என் மனசை பத்தி தெரியாம அவ இஷ்டத்துக்கு பறந்து போக நினைக்கிறா, அவ மனசை மாத்தி கொடுங்கன்னு ஒரு பொம்பளை காக்கா. பொம்பளை பிள்ளைய பத்தி காக்கா. யார பத்தி காக்கா? பொம்பளை பிள்ளைய பத்தி. கேட்கறத புரிஞ்சு பேசுமா?
புரிஞ்சு பேசுங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண விடாதீங்க. கருப்பசாமி, கல்யாணம் முடிச்சாளா உன் பிள்ளை? ஏய் அமைதி. கல்யாணம் முடிக்காத ஒரு பெண்மணி ஒருவனை லவ் பண்ணி விரும்பி போக நினைக்கிறாள். கால் விட்டு வா. பக்கத்துல வாங்க. இப்ப அவன் மனசை மாத்தி உங்களுக்கு ஒப்படைச்சா போதுங்களா? நான் சொல்றதுல உங்கள்கிட்ட ஒரு புரிந்து கொள்ள முடியாத தன்மை இருக்கிறது. மகா எங்க இருக்கா? யார் கூட இருக்கா? நான் கல்யாணம் முடிக்காத பெண்மணின்னு சொல்லி கூப்பிட்டேன். நீங்க ஒருத்தன் கூட சேர்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கவளை பத்தி கேட்க உட்கார்ந்துருக்கீங்க. புரியுதா? முடிக்காத பெண்மணி, அதான் உத்தரவு உங்களுக்கு இல்ல. கனி எடுத்தோன்னு சாமி தடுத்துட்டாரு. இருங்க, பேராதீங்க, இல்லைங்க. அவங்க தான் உத்தரவுக்குரியவங்க. இவங்க தப்பா வந்து உட்கார்ந்தாங்க. யாரு அப்படின்னு கேட்குறீங்க. அவன் தாலி கட்டித்தானா இல்லையான்னு நான் பார்க்கணும். வேற என்ன நடந்திருக்குன்னு பார்க்கணும். காலைல விட்டு வா. கருமசாமிக்கு உட்கார். நாகப்பட்டினத்துக்கும் வேதாரண்யத்துக்கும் இடையில இருக்காங்க. உண்மையா? உன் மகளுக்கு கொஞ்சம் மண்டையெல்லாம் வீங்கி இருக்க. உங்களை பார்க்க வருகிறாள், உங்களிடம் அடைக்கலம் புகுவாள். ஜெயிச்சு தாரேன். காசு பணம் விரயமாகாது. வெற்றி விட்டுப்போம். தைரியம் வாங்க செல்லுங்களே. ஆற்றுல தண்ணி நீட்டாக போய்கிட்டு இருக்கும். ஒரு ஓரத்தில் தண்ணி அப்படியே சுழண்டுக்கிட்டு இருக்கும். ஒரு ஓரத்தில் அதில் இவ்வளோ நீட்டத்தில் ஒரு குச்சி மாட்டிக்கும். நேராக போகக்கூடிய தண்ணி தெரிஞ்சும் அந்த குச்சி எங்கே போய் மாட்டிக்கிடுது? அந்த சுழற்சியில் மாட்டிக்கிடுது. அங்கிருந்து மீண்டு நேராக வரக்கூடிய இடம் தெரியல. அத மாதிரி வாழ்க்கை என்னும் சுழற்சிகளுக்குள்ளே மனிதன் மயங்கி விட்டான், சுழண்டு கொண்டு இருக்கிறான். நேராக போகக்கூடிய ஞானத்தை மறந்து விட்டான். அந்த நேராக போற ஞானம் எங்கப்பா இருக்குன்னு கேட்டா சொல்லித்தரதுக்கு நாதி இல்லை, கூலி வாங்குவான், சொல்லி கொடுக்க மாட்டான். தியானம் இருக்கும் பொழுது நிமிர்ந்து இருன்னு சொன்னான். இப்பொழுது பார், நிலத்துக்கு மேலேடி கம்பம் எங்க இருக்கு? மூலாதாரத்தை நிலம் என்று நினைத்துக்கொள். மூலாதாரத்திலிருந்து தண்டுவட வழியாக ஆக்ஞா சக்கரம் சகசிரார வரை நிலைத்திருப்பதற்கு பேர் கம்பம். தேனி பக்கம் இருக்கே, அது இல்லை. அந்த கம்பத்தில் நேராக குண்டலினி சென்றால் அதுதான் நேர்வழி. குண்டலினிய மூலாதாரத்திலிருந்து படிப்படியா சுவாதிஷ்டானம், மணிப்புரகம், அநாகதம், விசுத்தி, ஆக்ஞை, சகசிராரம் என்னும் பகுதி வரை நேராக கொண்டு வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி மீண்டும் அடித்தளத்துக்கு கொண்டு வந்து பழகிவிட்டான் என்றால் ஓரளவு ஞானத்தை பெற முடியும். ஆனா இவன் மனத்துல ஆசையை வச்சான், அபியாசத்திலையும் பயிற்சியிலையும் ஆசை வைக்கல. அப்படியே ஆசை வைத்திருந்தாலும் அதுக்கு நெறியான வழி கிடைக்கல. இதுதான் உன் நிலைமை. உண்மையா இல்லையா? காலம் அந்த நோயை தீர்த்து தந்துருந்தேன், அடுத்து வளராம காப்பாய்த்தாரேன். அவனுக்கு ஒரு தன் பயம், நம்ம முகம் விகாரமாக தோன்றிவிடுமோ, இந்த உலகத்துல நம்மளால வாழ முடியுமா முடியாதா, அப்பா அம்மாவுக்கு தெரியாம எங்கேயாவது போயிடலாமா, அப்படி இல்லை நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கிடலாமா அப்படிங்கிற எண்ணமெல்லாம் அவன் உள்மனத்துக்குள்ள இருக்கு. இதுவரை உங்கள்கிட்ட வெளிப்படுத்தலை. ஆனா அவன் உள்மனத்தை கண்டு உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டேன். அவனை வாழ விடுவேன், சாக விட மாட்டேன். தைரியமாக இரு, வெற்றியடைய வைக்கிறேன். அந்த சக்தியினுடைய அருள் உனக்கு கிடைக்கும். உன் புத்தியில் நின்று உரைப்பாய், முக்தி அடைய நல்வழி கிடைக்கும். கேளப்பா, நீக்கியாச்சு, நல்லா இருக்கு. அடுத்து வரும்போது உன் பையனுக்கு வெற்றியை தரேன். சென்று கருப்பசாமி, எனக்குன்னு வாழ்க்கையில எந்த ஆதாரமும் இல்லை, எல்லாத்தையும் இழந்துட்டேன். உறவும் இல்லை, பகையும் இல்லை, உற்றார் என்று சொல்ல ஏதுவும் இல்லை. உலகத்துல வாழ்வனா அல்லது வாழ்க்கை முடிந்து விடுமா என்று வேதனை பெறுகிறேன் அப்பா என்று ஒருவன் கேட்டு வந்திருக்கிறான். கால் கொஞ்சம் வழி விடுங்க, கொஞ்சம் வழி விடுங்க.
இன்னொருத்தனை காரணம் சொல்லலாம். கங்கை அணிந்தவா கண்டோர் தொழுவிலா மனைவி இப்பொழுது உலகில் இல்லை, மக்களோ உன் பக்கம் இல்லை. தன்னிச்சையாக இருக்கின்ற ஒரு சன்னியாசியை போல இந்த உலக வாழ்க்கையை இப்ப நடத்திக்கிட்டு இருக்க. உழைப்பதற்கு உடலில் பலமில்லை, உயிரை விடுவதற்கும் மனமில்லை. இத்தனை துயரங்களுக்கு இடையே வாழ்வது எப்படி கருப்பசாமி? உன்னை தவிர எனக்கு வேறு வழி இல்லை என்பதுதான் உன் கேள்வி. காலம் சொல்லலாம். உடம்புல வலிமையை தாரேன், ஒரு குறுகிய ஒரு வருமானத்தை தாரேன், வேற எதுவும் ஒரு துணை கிடைக்குமான்னு கேட்டா அப்படி ஒரு நிலைமை இல்லை. ஆனா உனக்கு ஒரு நல்ல நட்பால உன் வாழ்க்கைய தேர்ச்சி பண்ணி வெற்றியாக்கி தாரேன். இந்த நரம்பியல் பிணியை நீக்கி உனக்கு எந்த நோயும் அண்டாம காப்பாத்துறேன். என்னைய கொஞ்சம் நினைச்சு காப்பா.